அந்த நாட்டினுடைய அரசன் மிகுந்த பணபலத்தோடும் படைபலத்தோடும் செல்வாக்கோடும் அந்த நாட்டை ஆட்சி செய்து வருகிறான். ஆனால் மன நிம்மதி இல்லாமல் தினந்தோறும் தன் வாழ்நாளை கழித்து வருகிறான். தினந்தோறும் காலையில் நடைபயிற்சி செய்யும் போது தான் தோட்டத்தில் உள்ள தோட்டக்காரன் எப்போதும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து இவருக்கு லேசா பொறாம கூட வருது. அமைச்சரை அழைத்து தோட்டக்காரன் மட்டும் எப்போதும் சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறானே, எப்படி இது என்று கேட்கிறார். அதற்கு அமைச்சர் சொல்கிறார், நாளை முதல் தோட்டக்காரன் நிம்மதியா இருக்க மாட்டான் பாருங்க அப்படிங்கிறார். அடுத்த நாள் அரசர் வழக்கம் போல் தோட்டத்திற்கு நடைபயிற்சிக்கு வருகிறார். அமைச்சர் சொன்னது போலவே அந்த தோட்டக்காரன் பதட்டத்தோடு மன நிம்மதி இல்லாமல் இதையோ பறிகொடுத்தது போல் தென்படுகிறான். உடனடியாக அமைச்சரை அழைத்த அரசன், என்னப்பா அது, நேற்று வரைக்கும் இந்த தோட்டக்காரன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான், இன்னைக்கு நீ சொன்னது மாதிரியே நிம்மதி இல்லாம இருக்கானே அப்படின்னு கேட்டதுக்கு அந்த அமைச்சர் சொல்றாரு, அது ஒண்ணும் இல்ல அரசே, ஒரு 100 பொற்காசுகள் அடங்கிய பண முடிப்பை அவன் வீட்டு வாசல்ல வச்சுட்டு நான் வந்துட்டேன். ஆனா அதுல 99 பொற்காசுகளை தான் நான் வச்சேன். விடிஞ்சு எழுந்துச்சு அந்த தோட்டக்காரன் பார்த்திருப்பான், ஐயோ நம்ம வீட்டுல பொற்காசுகள் இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பான். 100 பொற்காசுகளும் எழுதிருக்குன்னு எண்ணி பார்த்திருப்பான். ஆனா 99 காசு தான் அதுல இருந்திருக்கு. ஒரு பொற்காசு இங்கதான் எங்கேயாச்சும் விழுந்திருக்குன்னு சொல்லி அதை தேடி தேடி தேடியே தன்னுடைய மன நிம்மதியை இழந்தான் அப்படின்னு சொல்றாரு. நெடுநேர யோசனைக்கு பிறகு அரசர் தன்னுடைய நிம்மதியின்மைக்கும் காரணத்தை உணர்ந்தார். அன்பானவர்களே, நமக்கும் இறைவன் நிறைய வளங்களை அளித்துள்ளான். ஆனால் நாம் கிடைக்காத ஒன்றை, நம்மிடம் இல்லாத ஒன்றை நினைத்து அதை நினைத்து நினைத்தே நம்முடைய மன நிம்மதியை குலைத்துக் கொள்கிறோம். வாழ்க்கையில் நாம் அண்ணாந்து பார்க்கிற அளவிற்கு சிலர் இருந்தாலும் நாம் குனிந்து பார்க்கிற அளவிற்கு பலர் இருக்கிறார்கள். அன்பானவர்களே, உயர நினைத்து அனுதினமும் உழைப்போம், இருப்பதை நினைத்து எப்போதும் மகிழ்வோம்.